ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. இந்தோனேஷியாவை சேர்ந்த சுல்தான் குஸ்தப் கோஷாலி அப்படின்ற ஒரு பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜாவா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த பையனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நார்மலான ஃபேமிலி தான். ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ இவன் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பிட்காயின், NFT இதை பற்றின விஷயங்கள்லாம் இவன் நிறைய லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், டிசம்பர் 2021 அந்த சமயத்தில் வந்து இவன் கிட்ட இருக்கிற நிறைய செல்ஃபீஸ் எல்லாம் வந்து NFTயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறான். அதுவும் குறிப்பாக 2017 2021 வரைக்கும் எடுத்த எல்லா செல்ஃபீஸும், அதாவது அந்த செல்ஃபியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக அவன் கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் வெப்கேமில் எடுத்த ஒரு செல்ஃபி தான். இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த செல்ஃபியை தான் வந்து NFTயாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணியிருக்கான். இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது விற்குமா விற்காதா அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு பிளாங்காக தான் இருந்திருக்கான். பட் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த NFTயை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து சம்பாரிச்சிருக்கலாம் இந்த NFTஸை விற்று. இப்போ அவனுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 933 NFTஸ் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் 1000 NFTஸ் ரீச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்னும் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க தான் போகிறான். ஸோ ஆரம்பத்தில் வந்து இவன் வந்து இவ்வளோ காசு வர்றதை பார்த்து இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லாமா வேணாமா, நம்புவாங்க நம்ப மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்தான். அதுக்கப்புறம் லேட்டர் வந்து கொஞ்சம் காசு நிறைய வர ஆரம்பிச்சு நான் ஃபேமிலி கிட்டேயுமே வந்து அவன் சொல்லியிருந்தான். ரொம்பவே சந்தோஷப்பட்டது. அவன் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த பையன் வந்து சொல்லியிருந்தான். ஆனால் இவன் சேல் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு எமோஷனான கோட்டை வந்து போட்டிருந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களை ரொம்பவே நம்பி தான் கொடுக்குறேன். இதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வந்து நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரொம்பவே தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு போஸ்ட்டுமே வந்து போட்டிருப்பான். ஜஸ்ட் ஒரு செல்ஃபியை செல் பண்ணியே வந்து $1 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த NFT அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த NFTனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் டெடிகேட்டட் வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து NFT வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வர NFT பற்றின டீட்டெயிலான வீடியோ, நம்ம எப்படி இந்த மாதிரி NFT வந்து ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோ வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் நம்ம இந்த குட்டி பையனை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.